ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம், அப்புறம் பாயில்டு எக் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கன் கிரேவி, அப்புறம் பாயாசம், பருப்பு பாயாசம் பண்ணியிருக்கோம், அப்புறம் ப்ளம் கேக்கு, அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் ஃப்ரூட்டுக்கு பார்த்திங்கன்னா பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மெனு தான் இன்றைக்கி லஞ்சுக்கு. இது வந்து கிறிஸ்மஸ்க்காண்டி ஸ்பெஷலாக பண்ணது. இதில் ஆல்ரெடி வந்து சிக்கன் கிரேவி, பருப்பு பாயாசம், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிலாம் நான் ஆல்ரெடி அப்லோட் போட்டிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பிரியாணி வந்து நம்ம சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம், அதுவுமே நான் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி பண்ணதுக்கு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பிரியாணிக்குன்னு கட் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். நல்ல எல்லா மசாலா போட்டு நம்ம தடவி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணியோடு சேர்ந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவாங்க, இது கொஞ்சம் கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்குறதுனால நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் மசாலா கோட்டாக அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா எல்லாமே தடவி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 hour தனியாக வச்சுருவோம். அதுக்குள்ளேயே பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதே அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கன் 65க்கும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு நான் வந்து போன்லெஸ் சிக்கனாக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன், குட்டி சாப்பிட்ணுங்கிறதுனால. இப்போ அதை மேக்னேட்க்கு என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை சேர்க்குற போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள், நான் காரம் கலர் எல்லாம் சேர்த்து இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்காண்டி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்தக்கன மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் சிக்கன் அப்படின்னால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடலை மாவு ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடலை மாவு ஆட் பண்ணதுனால நமக்கு வெளியில் வந்து ஒரு லேயர் மாதிரி கிடைக்கும். நல்லா இந்த ரோட் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி சிக்கன் வந்து கிறிஸ்பியாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த கடலை மாவு ஆட் பண்ணி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்குள்ளே பேட்டரி ரெடி ஆகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு இதையும் மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 hour தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சிக்கன் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. நான் குழந்தைகள் சாப்பிட்றதுனால போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் போன் இருக்க சிக்கனும் எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா விரவி வச்சாச்சு. இதையும் தனியாக வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 hour அதையும் தனியாக ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் எடுத்து மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, எண்ணெய், நெய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், புதினா, மல்லிச்செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ரெடி ஆகிட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம், ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடியது தான். அதனால் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு,
அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்ல கோல்டன் கலர் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வறுத்தாச்சு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போது நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியும் பச்சை மிளகாய் வந்து சின்னதாக இருக்கிறனால ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் பிரியாணி உள்ள சிக்கன்லேயும் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். அடுத்து புதினா மல்லிச்செடி. பிரியாணிக்கு வந்து நான் வந்து புதினா அதிகமாகவும் மல்லிச்செடி வந்து கம்மியாகவும் தான் நான் ஆட் பண்ணுவேன். அதனால் புதினா அதிகமாக போட்டிருக்கு, மல்லிச்செடி கம்மியாக போட்டிருக்கு. இப்போ இதையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்படி வதக்கும் போது அந்த புதினாவோட ஃப்ளேவரோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மேக்னேட் பண்ணி வச்சு சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஆயிலே அது எண்ணெயிலே நல்ல சிக்கன் வந்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கனும் ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணிட்டோம். அரிசி சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அரிசி உடஞ்சிடாமல் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அரிசிங்கனால 3 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றினேன். அதுவே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. இதோட உப்பு வந்து 1 கல் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணி வந்து நம்ம கடைசியில் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகும், சிக்கனோடு சேர்ந்து சாப்பிடும்போது. அதனால் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக லெமன் புளிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிரும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்கனாலே போதும். நமக்கு அரிசியும் சூப்பராக வந்துடும், சிக்கனுமே சூப்பராக வந்துடும். இப்போ 2 விசில் கழித்து நம்ம பார்க்கலாம். சைடில் நம்ம விசில் வந்துட்டு இருக்க டைமில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65க்குள்ளே சிக்கனையும் எடுத்து அதையும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதையும் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே ஜூஸியாக ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலுமே நல்லா சூடாயிருச்சு. நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே எல்லாத்துக்குமே பிடிச்ச ரெசிபியாக கூட இருக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே ஜூஸியாக நமக்கு வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு இருக்கும். அப்புறம் எல்லா பக்கமும் ஈவனாக கோட்டாயிரும். அதே மாதிரி வேணால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரியாணியும் பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்து நல்லா ஏர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அடிப்பிடிக்கலை, எதுவுமே செய்யலை. ரொம்பவே சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா அடியிலேருந்து அப்படியே கிளறி விட்டு பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் குலைவாக அந்த மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பாஸ்மதி ரைஸில் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு. காரம் எல்லாமே கரெக்டாக நம்ம போட்டு கரெக்டாக ரொம்பவே சூப்பராக பண்ணியாச்சு. அதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மல் சிக்கன் கிரேவி, 1 பார்ட் சிக்கன் கிரேவி நான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் 65 ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா எல்லாத்தோட காம்பினேஷனோட கொஞ்சமாக தயிர் பச்சடி வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சூப்பரான பருப்பு பாயாசமும் பண்ணியாச்சு. நல்லா தேங்காய்லாம் நல்லா நெய்யில் வறுத்து போட்டு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயை கட் பண்ணி வச்சாச்சு. இந்த குடில் வந்து என் பையன் வீட்டில் சும்மா சிம்பிளாக கிறிஸ்மஸ்க்கு அவனே பண்ணது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.